ஹலோ ட்ரேடர்ஸ், வெல்கம் பேக். சரி, இன்றைக்கி நம்ம ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங்கில் முக்கியமாக ஆப்ஷன் பையராக நீங்கள் இருக்கீங்கன்னா நீங்கள் என்னென்ன பண்ணணும், என்னென்ன பண்ணக்கூடாது, நீங்கள் ஆப்ஷன் பையிங்கில் ஜெயிக்க முடியுமா முடியாதா இப்படிங்கிற கிளியர் கட்டான ஒரு விஷயம் நிறைய பேருக்கு ஒரு டவுட்ஸ் இருந்துகிட்டே இருக்கும். ஏன்னா நிறைய பேர் இங்கே ஆப்ஷன் பையராக தான் இருக்காங்க. ஆப்ஷன் செல்லிங் பண்ணுற அளவுக்கு நம்மக்கிட்ட கேபிட்டல் நிறைய பேர்கிட்ட இருக்குதில்ல. ஸோ அதிகபட்சம் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஒரு 5000 10,000 அந்த மாதிரி யூஸ் பண்ணி ஆப்ஷன் பையிங்கில் தான் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். எக்கச்சக்கான பேர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பையிங் தான் பண்ணுறாங்க. ஆனால் எல்லாத்துக்கும் இருக்க பிரச்சனை பார்த்திங்கன்னா அந்த கன்சிஸ்டண்டான ப்ராஃபிட்டு அதை மேக் பண்ணுறதுக்குள்ளே தான் படாதபாடு போடுவாங்க. ஏன்னா ஒரு நாள் ப்ராஃபிட் வரும், ஒரு நாள் லாஸ் வரும். சில நேரம் பார்த்திங்கன்னா 3-4 நாள் பார்த்திங்கன்னா கண்டினியூஸாக ப்ராஃபிட் வரும். சரி, ஓகே, ப்ராஃபிட்டாக வந்துருக்கு பார்த்திங்கன்னா வித்தின் ஒரு வீக்குள்ளே அது பார்த்திங்கன்னா மொத்தமாக வாஷ் அவுட் ஆகிற மாதிரி ஆகும். இதுக்கு காரணம் நம்மளுக்கு ட்ரேட் பண்ண தெரிலையான்னு கேட்டிங்கன்னா ஆமாம், அது ஒரு விஷயம் உண்மை தான். நம்ம குருட்டாமலுக்குள்ள ட்ரேட் எடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பாக ஆப்ஷன் பையிங்கில் ஜெயிக்கவே முடியாது. இன்னொன்று, என்ன தான் ஸ்ட்ராட்டஜி மேக் பண்ணி பண்ணாலும் நமக்கு ஆப்ஷன் பையராக நமக்கு நிறைய நேரத்தில் லாஸஸ் ஃபேஸ் பண்ண நிறைய வாய்ப்பு இருக்குது. அதுவும் இப்போ எல்லா நாளும் எக்ஸ்பைரி இருக்கிறதுனால ஆப்ஷன் பையிங் சைடு இப்போ பியூர்லி பார்த்திங்கன்னா ஒன்று வந்தால் ப்ராஃபிட், இல்லை போனால் கேபிட்டல் வாஷ் அவுட், அந்த மாதிரி மட்டும்தான் ஒரு நிலைமையாக இப்போ ரீசெண்டாக ஒரு 2-3 வாரமாக போயிட்டுருக்குது. ஸோ இந்த மாதிரி நாட்களையும் சரி, பொதுவாகவும் சரி, ஆப்ஷன் பையிங்கில் ஜெயிக்கணும்னா நம்ம என்னென்ன பண்ணலாம் அப்படிங்கிறது இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராட்டஜினா ஒன்றும் பெரிய விஷயம் இல்லைங்க. எல்லாத்துக்கும் ஒவ்வொரு ஸ்ட்ராட்டஜி ஒர்க் ஆகும், சரிங்களா? இப்போ நம்ம சேனல்லே கூட நம்ம 2-3 இண்டிகேட்டர்ஸ் பற்றிலாம் போட்டோம். அந்த இண்டிகேட்டர்ஸ் எப்போவுமே புரிஞ்சுக்கோங்க. இண்டிகேட்டர்ஸ் பேஸ் பண்ணி மட்டுமே நீங்கள் ட்ரேடிங்கில் ஜெயிக்க முடியாது. அது ஆப்ஷன் பையராக இருந்தாலும் சரி, ஆப்ஷன் செல்லிங்காக இருந்தாலும் சரி, அந்த இண்டிகேட்டர்ஸ்லாம் ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்கு தான். அது நீங்கள் ஒரு சப்போர்ட் டூலாக பயன்படுத்திக்கலாம். ஏன்னா சில பேரால் இண்டிகேட்டர் இல்லாமல் ட்ரேடே பண்ண முடியாது, அந்த மைண்ட் செட் வராது. ஸோ அப்படிப்பட்டவங்களுக்கு எது பெஸ்ட்டாக இருக்கும் அப்படிங்கிற ரீசனால் தான் எந்த மாதிரி இண்டிகேட்டர்ஸ் பெஸ்ட்டாக இருக்குங்கிறதுக்காக தான் நான் அந்த இண்டிகேட்டர்ஸ்லாம் ப்ரொவைட் பண்ணது. நான் பர்சனலாக பார்த்தீங்கன்னா இண்டிகேட்டர்ஸ்லாம் யூஸ் பண்ண மாட்டேன். அது என்னெல்லாமோ இண்டிகேட்டர்ஸ் யூஸ் பண்ணி ட்ரேட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு கொஞ்சம் நல்ல ப்ராபபிலிட்டி இருக்கிற இண்டிகேட்டர் நம்ம ப்ரொவைட் பண்ணோம்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிற ரீசனால் மட்டும்தான் நம்ம சேனலில் அந்த இண்டிகேட்டர் சம்மந்தப்பட்ட வீடியோஸில் நம்ம போட்டுட்ருக்கோம். ஸோ அதை பயன்படுத்திக்கோங்க. அது உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஆனால் எப்போவுமே இண்டிகேட்டர் மட்டுமே ரிலே ஆகாதீங்க. ஏன்னா அது பார்த்திங்கன்னா கண்டிப்பாக லேகிங்காக தான் இருக்கும். எல்லா இண்டிகேட்டர்ஸுமே பார்த்திங்கன்னா கண்டிப்பாக லேகிங் தான். அதுவும் இந்த மாதிரி ஸ்பைக் கேண்டில் அடிக்கிறப்பலாம் என்ன பண்ணுவீங்க சொல்லுங்கள்? ஒரே வார்த்தை நான் கேட்குறேன், ஸ்பைக் கேண்டில் அடிக்கும் போது தான் என்ன பண்ணுவீங்க? எந்த இண்டிகேட்டரும் உங்களுக்கு ஒர்க் ஆகாது. ஏன்னா சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் ஆக்ஷனே சுத்தமாக மதிக்காமல் மார்க்கெட் பிஹேவ் பண்ணிகிட்ருக்கோம். அந்த மாதிரி நாள்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் எவ்வளோ பெரிய ட்ரேடர் தான் சரி, ஸ்டாப் லாஸ் மார்க்கெட் நீங்கள் கொடுத்துட்டு வந்து தான் ஆகணும், சரிங்களா? சரி, அப்படிங்கிறப்ப ஃபஸ்ட்டு ஸ்ட்ராட்டஜின்னு எது சொல்கிறேன்னா, ஸ்ட்ராட்டஜிங்கிறது உண்மையான ஒரு விஷயம் என்ன தெரியுமா? எல்லோரும் இது அதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் உண்மையிலே ஸ்ட்ராட்டஜிங்கிற ஒரு விஷயம் என்னென்னா உங்களோட மைண்ட் செட் தான். அதாவது எல்லாத்துக்கும் ஒவ்வொரு ட்ரேடிங் ஸ்டைல் இருக்கும். சில பேருக்கு பார்த்தீங்கன்னா ஸ்கேல்பிங் தான் பண்ண வரும், சில பேருக்கு பார்த்தீங்கன்னா பொசிஷனாக தான் பண்ண வரும், சில பேருக்கு ஸ்விங் ட்ரேடிங் தான் பண்ண வரும். இதில் நீங்கள் எதில் ஸ்ட்ராங்காக இருக்கீங்க அப்படிங்கிறத நீங்கள் ட்ரேட் பண்ணி நீங்கள் இப்போ தான் பேக் டெஸ்ட் பண்ணுறதுக்கு நிறைய ஆப்ஸ் கூட இருக்குது. நீங்கள் அது மூலிமா நீங்கள் ட்ரேட் பண்ணுறப்ப நீங்கள் என்ன மாதிரி ட்ரேடர்னு ஃபஸ்ட் நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணிக்கணும். அது பொறுத்து நீங்கள் பண்ணணும். நீங்கள் ஸ்கேல்பிங் பண்ணுறீங்க அப்படின்னா அதுதான் பண்ணணும், பொசிஷனல் பண்ணுறீங்கன்னா அதுதான் பண்ணணும். ஏன்னா இதுதான் உங்களுக்கு லாங் ரனில் அட்லீஸ்ட் உங்களை மார்க்கெட்டுக்குள்ளே ஆஸ் ஆப்ஷன் பையராக இருக்க வைக்கும். அப்படி இல்லாமல் நீங்கள் ஒரு நாள் நான் ஸ்கேல்பிங் பண்ணுறேன், ஒரு நாள் நான் கொஞ்சம் பொசிஷனலாக வெயிட் பண்ணுறேன், ஒரு நாள் நான் ஸ்விங் ட்ரேட் பண்ண போகிறேன், இப்படி மாற்றிக்கிட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் மைண்ட் செட் ட்ரேடிங்கு கரெக்டாக இருக்காது. ஏன்னா ஒவ்வொரு டைம் ஒவ்வொரு இதை பார்க்கும்போது ஒவ்வொரு சான்சஸ் ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். சில நாள் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பையிங்க்கு நல்லா போயிட்டுருக்கும், சில நாள் பார்த்திங்கன்னா இங்கே நமக்கு ஆப்ஷன் ட்ரேடிங்கில் மூவ்மெண்ட் இருக்காது. ஆனால் ஏதாவது ஸ்டாக்ஸ் நல்லா போயிட்டுருக்கும், ஸ்டாக் ஆப்ஷன் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இது என்ன பிரச்சனை ஆகும்னா, நீங்கள் ஒவ்வொரு இதை நீங்கள் சும்மா அப்படியே தட்டி பார்க்குறீங்கன்னு வைங்க, உங்களுக்கு மைண்ட் ஆசிலேட் ஆகிட்டே இருக்கும். இது ரொம்ப தப்பான விஷயம் ட்ரேடிங்கில். அது உங்களுக்கு ஹெல்ப் பண்ணவே பண்ணாது. நீங்கள் வரீங்களா, ஏதாவது ஒன்று ஒரு ஸ்ட்ராட்டஜிங்கிறது நான் எப்போவுமே உங்கள் மைண்ட் செட்டை தான் சொல்லுவேன். நீங்கள் என்ன மாதிரி ட்ரேடர், உங்கள் ட்ரேடிங் ஸ்டைல் தான் இங்கே மேட்ரு. அதை புரிஞ்சு வச்சுட்டு ட்ரேட் பண்ணுங்கள், சரிங்களா? ரெண்டாவது பார்த்தீங்கன்னா முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, ஏதாவது ஒரு இண்டெக்ஸை ஃபோக்கஸ் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங் வந்துட்டீங்க அப்படின்னா, இப்போ நிஃப்டினா எஸ் நான் நிஃப்டி மட்டும்தான் ட்ரேட் பண்ணுவேன், பேங்க் நிஃப்டினா எஸ் நான் பேங்க் நிஃப்டி மட்டும் தான் ட்ரேட் பண்ணுவேன், ஃபின் நிஃப்டியா நான் ஃபின் நிஃப்டி மட்டும் தான் ட்ரேட் பண்ணுவேன். இப்படி நீங்கள் பண்ணுறது நல்லது. ஏன்னா இப்படி நீங்கள் பண்ணுறப்ப உங்களுக்கு ஆப்வியஸாக என்ன ஆகுனா, உங்களுக்கு பக்காவாக இந்த ரெஸ்ட் அண்ட் சப்போர்ட் எங்கே இருக்குது, எந்த மாதிரி இடத்துல நோ ட்ரேடிங் ஜோன் இருக்குது, இது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக மைண்டில் ரிஜிஸ்டர் ஆயிரும். இது உண்மைங்க. இது நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். நான் சொல்கிறது உங்களுக்கு கிளியர் கட்டாக புரியும். நான் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா நான் நிஃப்டி தான் ட்ரேட் பண்ணுவேன். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நான் ஃபின் நிஃப்டி, பேங்க் நிஃப்டி நான் மோஸ்ட்டாக நான் அவாய்ட் தான் பண்ணுவேன். எனக்கு பேங்க் நிஃப்டியில் பெருசாக இன்ட்ரெஸ்ட் கிடையாது. ஏன்னா அது நம்மளோட கன்சிஸ்டண்டான ப்ராஃபிட்டை நிறைய தடங்கல் பண்ணிகிட்டே இருக்கும். என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் சொல்கிறேன். பேங்க் நிஃப்டி பண்ணுறீங்களா இருந்தால்
அது வந்து ஒரு ஃபேன்சியான இண்டெக்ஸ் மாதிரி நல்ல மூவ்மெண்ட் ஆகுது சூப்பர் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஆனால் உள்ளே இறங்கி ட்ரேட் பண்ணுறவங்களாம் தெரியும் அது என்ன மாதிரிலாம் பண்ணும் அப்படின்னு. ஸோ ரிஸ்க்கான இடத்துக்கு போயிட்டு நம்ம வந்து அவ்வளோ ரிஸ்க் எடுத்து பணம் பார்க்கணும் எந்த அவசியம் இல்லை. இப்போ நிஃப்டி ஏன் பெஸ்ட்டுன்னு சொல்கிறேன்னா, நமக்கு வந்து ஒரு ட்ரேட் எடுத்தால் அது வந்து ஓகே ஒர்க் ஆகுமா ஒர்க் ஆகாதா அட்லீஸ்ட் அது யோசிக்கவாது கொஞ்சம் நிஃப்டியில் டைம் கிடைக்கும். இந்த 2-3 வாரம் பார்த்திங்கன்னா நிஃப்டிலையுமே டைம் கிடைக்கிறது இல்லை. ஆனால் பொதுவாக சொல்கிறேன், கொஞ்சம் ஸ்டேபிளாகிட்டு மார்க்கெட் போயிட்டுருக்கப்ப நிஃப்டிலாம் சூப்பராக உங்களுக்கு ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கும். ஸோ அதிகபட்சம் நீங்கள் நிஃப்டி ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஒரே இண்டெக்ஸை ஃபோக்கஸ் பண்ண போகிறேன் இனிமேல் அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணிங்கன்னா நிஃப்டியை ஃபோக்கஸ் பண்ணுங்கள், உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். சரிங்களா? சரி, அப்படிங்கிறப்ப நீங்கள் ஒரே இண்டெக்ஸை ஃபோக்கஸ் பண்ணும்போது மெயின் உங்களுக்கு இருக்க பெரிய ப்ளஸ் என்னன்னா, உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து பக்கமான அந்த ரெசிஸ்டன்ஸ் சப்போர்ட் நோ ட்ரேடிங்ஸ்னு எல்லாமே தெரியும். ஸோ நீங்கள் வந்து எப்போ வந்து சார்ட் எடுத்து பார்த்தாலும் மார்க்கெட் டைமிங்கில் இன்பிட்வீன்லாம் நீங்கள் வரீங்க அப்படின்னா அந்த டைமில் நீங்கள் எடுத்து பார்த்தா கூட உங்களுக்கு கிளியர் கட்டான ஒரு ஐடியா கிடைக்கும். சரி ஓகே, இங்கேருந்து பவுன்ஸ் ஆகிருக்கான், இது ட்ரேட் எடுக்கலாமா வேணாமா, சரி இங்கேருந்து ரிஜெக்ஷன் ஆகிருக்கான், ட்ரேட் எடுக்கலாமா வேணாமா. இது ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகுனா உங்களுக்கு வந்து இந்த ட்ராப்பிங் நடக்கும் பார்த்தீங்கன்னா, அந்த ட்ராப்பிங்லேருந்து கூட நீங்கள் தப்பிச்சிருவீங்க ஒரே இண்டெக்ஸை ஃபோக்கஸ் பண்ணும்போது. நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஒரே இண்டெக்ஸை ஃபோக்கஸ் பண்ணும்போது இருக்க பெரிய விஷயம் என்னன்னா, ட்ராப் ட்ரேடிங் தான் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கேபிட்டலே வாஷ் அவுட் பண்ணுற மாதிரி லாஸ் பண்ணுவாங்க. ஒரே இண்டெக்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக சொல்கிறேன், நீங்கள் ட்ராப் ட்ரேடிங்லேருந்து குறைஞ்சது 80% வெளியே வந்துடுவீங்க, மாட்டவே மாட்டீங்க. இதை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள், உங்களுக்கு புரியும். சரிங்களா? அதே மாதிரி இண்டிகேட்டர் தான் ஃபாலோ பண்ணாலும் ஏதாவது ஒரு இண்டிகேட்டர் வந்து உங்களுக்கு ஒர்க் ஆகும். அதாவது உங்கள் ட்ரேடிங் ஸ்டைலுக்கு பெர்ஃபெக்டாக இது இருக்குப்பா அப்படிங்கிற மாதிரி செட் ஆகும். அதை மட்டுமே பயன்படுத்துங்க. இண்டிகேட்டர் மாற்றிக்கிட்டே இருக்கேன் போட்டு சார்ட்டை கிளம்ஸியாக வச்சுருக்காங்க, சார்ட்டை க்ளீனாக வச்சுக்கோங்க. இண்டிகேட்டர் யூஸ் பண்ணாலும் ஏதாவது ஒரு இண்டிகேட்டர் இந்த மாதிரி வச்சுக்கோங்க. ஸோ நம்மளே நிறைய இது நம்ம சேனலில் போட்டிருக்கோம், அதில் ஏதாவது ஒன்று எடுத்து பாருங்கள், பேக் டெஸ்ட் பண்ணி பாருங்கள், அதில் கூட உங்களுக்கு ஏதாவது ஒன்று செட் ஆகலாம். ஸோ அது கூட நீங்கள் பயன்படுத்திக்கலாம். சரிங்களா? அதுக்கடுத்து மெயினான விஷயம் என்னன்னு தெரியுமா? கேபிட்டல். முக்கியமாக நீங்கள் கொண்டு வர கேபிட்டலை கம்மி குவான்டிட்டி வச்சு ட்ரேட் பண்ணுங்கள். இது ஏன் சொல்கிறேன்னா, யோசிச்சு பாருங்கள். ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஒரு வாரத்துக்கு இப்போ 5 நாள் ட்ரேட் பண்ணுறேன்னா 5 நாளுமே இப்போ நிஃப்டி எடுத்துக்கோங்க, 50 குவான்டிட்டி மட்டுமே நீங்கள் வச்சு ட்ரேட் பண்ணுறீங்க. சரிங்களா? 5 நாளுமே நீங்கள் வந்து 1000 ரூபா லாஸ் பண்ணிக்கிங்கன்னே வைங்க. ஸோ 5000 ரூபா லாஸ் பண்ணிப்பீங்க கரெக்டாக. 5 நாளுமே தொடர்ந்து லாஸு. சரியா? ஸோ 50 குவான்டிட்டி வச்சு 5 நாள் ட்ரேட் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து 1000 ரூபா லாஸ் பண்ணிங்கன்னா அப்போ 5000 ரூபா லாஸ் காட்டுது அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் அப்படியே குவான்டிட்டி இன்க்ரீஸ் பண்ணி யோசிச்சு பாருங்கள். இது ஏன் இப்படி நான் சொல்கிறேன்னா, 5 நாளுமே நம்ம லாஸ் பண்ணுவோமானா ஆமாம், நிறைய நாள் சில நாள் மார்க்கெட்டு வந்து பிஹேவியர் சரியில்லைன்னா கண்டிப்பாக நடக்கும், வாய்ப்புகள் ஜாஸ்தி தான். ஏன்னா இங்கே நம்ம ஒவ்வொரு நாளும் ட்ரேட் என்ட்ரி ஆகும்போது அது ப்ராஃபிட்டில் வருமானு கேட்டிங்கன்னா அதுக்கு வந்து ப்ராபபிலிட்டி வந்து உண்மையிலேயே 0% தான். நம்ம பண்ணுறது கற்றுக்கிறது நிறைய மெத்தட்ஸ் யூஸ் பண்ணுறது எல்லாமே பார்த்திங்கன்னா அதிகபட்சம் நம்ம வந்து ப்ராஃபிட்டபிள் சைடில் வரணும்னு தான் சொல்லுவாங்க. ஆனால் உண்மையான விஷயம் என்னென்னா, கிட்டத்தட்ட கரெக்டாக சொன்னால் கேபிட்டல் ப்ரொடக்ஷன் நம்ம பண்ணிட்டு இருக்கோம் தான் அர்த்தம். ஆப்ஷன் பையிங் அது ரொம்ப முக்கியம், ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுதான் இங்கே ஃபஸ்ட்டு முக்கியம். ஏன்னா கேபிட்டல் ப்ரொடக்ட் பண்ணிட்டே நீங்கள் இருந்தீங்கன்னா ஒரு நல்ல ட்ரெண்டிங்கான மார்க்கெட், இன்றைக்கி கூட மார்க்கெட் கொஞ்சம் நல்ல ட்ரெண்ட் ஆச்சு கரெக்டாக. இந்த மாதிரி மார்க்கெட்டில் யோசிச்சு பாருங்கள், நீங்கள் 50 குவான்டிட்டி வச்சு நீங்கள் ட்ரேட் பண்ணியிருந்தீங்கனாலே உங்களுக்கு அழகாக ஈஸியாக 3000 ப்ராஃபிட்டே வந்திருக்கும். நீங்கள் பெரிய குவான்டிட்டி தான் பெருகணும்னு அவசியம் இல்லை. ஏன் இதை சொல்கிறேன்னா, ரொம்ப நீங்கள் ஆசைப்பட்டு வந்து குவான்டிட்டி கூட போட போட உங்களுக்கு ஃபியர் தான் வரும். ஏன்னா ஆப்ஷன் பையிங்கில் எப்போ என்ன நடக்கும்னு தெரியாது. ஸோ அந்த ஃபியரில் இதே இது நீங்கள் வந்து 200 குவான்டிட்டி போட்டு நீங்கள் 5 நாள் லாஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் அந்த கேல்குலேஷன் நீங்களே போட்டு பாருங்கள். 50 குவான்டிட்டிக்கு 5 நாளுக்கு லாஸ் எவ்வளோ காட்டுது, இல்லை ஒரு 200 குவான்டிட்டி 300 குவான்டிட்டி நீங்கள் போட்டு அதே மாதிரி 5 நாளுக்கு லாஸ் எவ்வளோ காட்டுதுன்னு. 1000 ரூபா நான் சொன்னேன், அப்போ 20 பாயிண்ட் லாஸ்ன்னு வச்சுக்கோங்க. 20 பாயிண்ட் நம்ம வந்து லாஸ் புக் பண்ணிட்டு இருக்கோம்னு அர்த்தம் 50 குவான்டிட்டி போட்டு ட்ரேட் பண்ணுறப்ப. அப்போ இதே மாதிரி 200 குவான்டிட்டி 300 குவான்டிட்டி அப்போல்லாம் நீங்கள் போட்டு யோசிச்சு பாருங்கள், உங்கள் லாஸ் டிஃபரன்ஸ் யோசிச்சு பாருங்கள், எங்கேயோ இருக்கும். ஸோ உங்களுக்கு ட்ரேடிங் நல்லா நீங்கள் பண்ணுற வரைக்கும் மினிமம் குவான்டிட்டி வச்சு ட்ரேட் பண்ணுங்கள். அது 6 மாதம் இருந்தாலும் சரி, 1 வருஷம் இருந்தாலும் சரி, 2-3 வருஷம் ஆனாலும் சரி. ஏன்னா இது ரொம்ப முக்கியம். ஒரு நாள் ட்ரேட் பண்ணி உங்களுக்கு ஹை குவான்டிட்டியில் ப்ராஃபிட் வரும், அதை நம்பி நீங்கள் வந்து கன்சிஸ்டண்ட்டாக நான் அப்படியே போட்டு பண்ணுவேன்னு போனீங்கன்னா கண்டிப்பாக கூடிய சீக்கிரம் நீங்கள் வந்து ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங் விட்டு வெளியே போக ரெடி ஆகிட்டீங்கன்னு நீங்களே உங்களுக்கு வந்து தயார்படுத்திக்கலாம். அதுதான் உண்மை. ஸோ ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங்கில் ஆப்ஷன் பையர் ஆகிங்கன்னா கம்மி குவான்டிட்டி மட்டுமே போட்டு ட்ரேட் பண்ணுங்கள், ஈஸியாக ப்ராஃபிட் வருங்க. லாஸ் வந்தாலும் உங்களுக்கு கேபிட்டல் ப்ரொடக்ட் ஆகிட்டே இருக்கும். உங்களுக்கு வந்து பேக்கப்பில் நீங்கள் ஃபண்டு வந்து ரொம்ப எடுத்து கொண்டு வரணும் அவசியம் இருக்காது. இப்போ ஆப்ஷன் செல்லிங் பண்ணுறவங்களுக்கு நீங்களே கேள்விப்பட்டிருப்பீங்க, அவங்களுக்கு எப்போனாலும் மார்க்கெட் வந்து ப்ராஃபிட் தான். சைட்வேஸில் போனால் சரி, அவங்க டேரெக்ஷனில் போனால் சரி, நான் டேரெக்ஷனில் போனால் சரி, அவங்க எப்போனாலும் ப்ராஃபிட்டுக்கு இல்லைன்னா பிரேக் ஈவன் கொண்டு வந்துடுவாங்க. ஏன்னா அவங்க வந்து ஹியூஜ் பேக்கப் ஃபண்ட்ஸ் வச்சுருப்பாங்க, நமக்கு அப்படி கிடையாது. அப்போ நம்ம தான் நம்மளோட காசை வந்து ரொம்ப அறிவுக்கூர்மையாக யூஸ் பண்ணணும், அதை புரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? ஸோ இதுதான் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அதுக்கப்புறம் எப்போவுமே கொஞ்சம் வந்து நல்லா அனலைஸ் பண்ணுங்கள்.
இந்த இன்ட்ராடேல பார்த்தோன்னே இப்போ இருக்க மார்க்கெட்டில் நல்லா புரிஞ்சுக்கோ, இந்த ஓப்பன் லோ ஓப்பன் இந்த மாதிரி கான்செப்ட்லாம் இப்போ ஒர்க் ஆகுது இல்லை. யாராவது அதை வச்சு ட்ரேட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. அது ஸ்டாக்ஸில் மேபி இன்னும் கொஞ்சம் ஒர்க் ஆகலாம், ஒர்க் ஆகிட்டு தான் இருக்குது. ஸோ இன்ட்ராடேல நீங்கள் வந்து ஸ்டாக்ஸ் ஃபோக்கஸ் பண்ணுறவங்க அதை கொஞ்சம் அந்த கான்செப்ட்டை பார்த்துக்கோங்க. ஆனால் பொதுவாக இப்போ ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங்லாம் வந்து ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி ஒர்க் ஆச்சுங்க, இல்லைன்னு சொல்லவே மாட்டேன். ஆனால் இப்போ அந்தளவுக்கு ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங்லாம் ஒர்க் ஆகிறது இல்லை. ஸோ அதனால் அந்த மாதிரி பழைய மெத்தட்ஸ்லாம் தூக்கி தூரம் இருந்துங்க. நம்ம மார்க்கெட் இப்போ ரொம்ப டோட்டலாக டிஃப்ரெண்ட் ஆயிடுச்சு. சரி, அதனால் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது ஒரே ஸ்ட்ராட்டஜி. உங்களோட ட்ரேடிங் ஸ்டைல் என்னென்னு பார்த்துக்கோங்க. ஸ்ட்ராட்டஜிங்கிறது நீங்கள் வந்து இண்டிகேட்டரோ இல்லை வேறு ஏதாவது மெத்தட்ஸ் கற்றுக்கிட்டிங்கனாலோ அது பேஸ் பண்ணி அது எப்படி நம்ம பண்ணலாம் அப்படின்னு பார்த்துக்கோங்க. அப்புறம் குவான்டிட்டி கம்மியாக யூஸ் பண்ணுங்கள், சரிங்களா? ஸோ இதெல்லாம் பேஸ் பண்ணி நீங்கள் ட்ரேட் பண்ணினாலே நீங்கள் வந்து ஆப்ஷன் ட்ரேடிங்கில் முக்கால்வாசி நீங்கள் வந்து ப்ராஃபிட்டபிள் சைடை இங்கே பேசுகிறதே விடுங்க. கேபிட்டல் ப்ரொடக்ஷன் இருக்கும். கேபிட்டல் ப்ரொடக்ஷன் இருந்தால் ஒரு நாள் 2 நாள் ட்ரெண்டிங் மார்க்கெட் ஒரு மாதத்துலேயே வந்தால் கூட நீங்கள் அழகாக கண்டிப்பாக 5000 10,000 வரைக்கும் கூட ரிட்டர்ன்ஸ் எடுக்க ரொம்ப ரொம்ப ஈஸி. ஆனால் அதுக்கு நீங்கள் ரொம்ப ரொம்ப பொறுமையாக வெயிட் பண்ணணும். அதுக்கப்புறம் இன்ட்ராடே பண்ணுறீங்க அப்படின்னா, இன்ட்ராடே பண்ணுறவங்களுமே நான் என்ன சொல்லுவேன்னா, இந்த 5 மினிட்ஸ் 15 மினிட்ஸில் நிறைய இந்த சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் அந்த மாதிரிலாம் இருக்கும். அதை வச்சு நீங்கள் ட்ரேட் பண்ணலாம், தப்பு இல்லை. ஆனால் எப்போவுமே நீங்கள் சார்ட் அனலைஸ் பண்ணும்போது ஹையர் டைம் ஃப்ரேம் போயிருங்க. போயிட்டு அங்கே இருக்கிற சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் வச்சு நீங்கள் ட்ரேட் பண்ணுறப்போ உங்களுக்கு சூப்பரான ட்ரேடிங் பாசிபிலிட்டிஸ் கிடைக்கும். அதாவது ஒரு ட்ரேட் எடுத்து நீங்கள் தைரியமாக ஹோல்ட் பண்ணுற அளவுக்கு உங்களுக்கு வந்து பாசிபிலிட்டிஸ் இருக்கும். இப்போ இந்த இங்கேயே எடுத்துக்கோங்க. இப்போ 18840 இங்கே வச்சுருக்கேன் பாருங்கள், ஓகேவா? இப்போ இதையும் மார்க் பண்ணிக்கிங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், 19465 காட்டுது, ஓகேவா? ஸோ இது வந்து நீங்கள் ஹையர் டைம் ஃப்ரேமில் 1 ஹவர் இருக்கும்போது இதுக்கு பாசிபிலிட்டிஸ் வந்து பார்த்திங்கன்னா ஜாஸ்தி. ஏன்னா இப்போ டவுனில் 18840லேருந்து பவுன்ஸ் ஆகும்போது நீங்கள் ஒரு கால் ஆப்ஷனோ இல்லை நீங்கள் இந்த 19465லேருந்து ஒரு புட் ஆப்ஷனோ எடுக்கிங்க அப்படின்னா இதில் என்ன உங்களுக்கு பெரிய ப்ளஸ், ஹையர் டைம் ஃப்ரேமில் இருக்கிற ரெசிஸ்டன்ஸ் சப்போர்ட்டை ஃபாலோ பண்ணும்போது என்ன ப்ளஸ்னால், இந்த இடத்துல நீங்கள் வெயிட் பண்ணுறீங்கன்னு வைங்களேன், உங்களுக்கு வந்து ஒரு டைம் இருக்கும். சரி, இங்கே வந்து ரிஜெக்ஷன் ஆகிறான் அப்படின்னா நீங்கள் ஒரு புட் ஆப்ஷன் எடுத்திங்கன்னா உங்களுக்கு மேக்ஸிமம் 80 to 90% அது ப்ராஃபிட்டாக அமைய வாய்ப்பு இருக்குது. ஸோ இங்கே நீங்கள் வெயிட் பண்ணுறப்ப இதை பிரேக் பண்ணி ஏறுறான்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் அப்போ என்ன அர்த்தம்னா கண்டிப்பாக ஒரு நல்ல அப் ட்ரெண்ட் போக போகுதுன்னு அர்த்தம். அப்படிங்கிறப்ப ஸோ அந்த இடத்துலேருந்து நீங்கள் ஒரு கால் ஆப்ஷன் எடுத்திங்கனாலும் உங்களுக்கு சரியான ப்ராஃபிட் வரும். இதுதான் ஹையர் டைம் ஃப்ரேமில் இருக்கிற பெரிய ப்ளஸ்ஸு. நீங்கள் அதை யூஸ் பண்ணி பாருங்கள், இதையும் ஃபாலோ பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நிஜமாக சொல்கிறேன், ஹையர் டைம் ஃப்ரேமில் இருக்கிற ரெசிஸ்டன்ஸ் சப்போர்ட்டர் வந்து பயங்கரமாக நமக்கு வந்து ஆப்ஷன் ட்ரேடிங்கில் உண்மையிலே செமையாக ஒர்க் ஆகும். நான் வந்து மெஜாரிட்டி பார்த்திங்கன்னா நான் வந்து ஹையர் டைம் ஃப்ரேமில் இருக்கிற ரெசிஸ்டன்ஸ் சப்போர்ட் தான் நான் வந்து கணக்கிலே எடுத்துப்பேன். ஏன்னா அது உங்களுக்கு வந்து பயங்கரமான ஒரு ப்ராபபிலிட்டி கொடுக்கும், வின்னிங் ப்ராபபிலிட்டி அதில் தான் இருக்குது. நீங்கள் இதையுமே செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு புரியும், சரிங்களா? ஸோ ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங்கில் இருக்கிற சின்ன சின்ன விதமான ட்ரிக்ஸ் இதுதான். வேறு நீங்கள் எவ்வளோ பெரிய இது கற்றுக்கிட்டாலும் வச்சுக்கிட்டாலும் நீங்கள் லைவ் ட்ரேடுக்குள்ளே போகிறப்ப இதெல்லாம் தான் ஃபாலோ பண்ணி ஆகணும். நீங்கள் எவ்வளோ பெரிய நீங்கள் மெத்தட்ஸ் கற்றுக்கிட்டாலும் வந்தாலும் சரி வச்சா சரி, உங்களோட ரிஸ்க் என்னன்னு உங்களுக்கு தான் தெரியும், உங்களுக்கு எவ்வளோ ப்ராஃபிட் ஆகணும் உங்களுக்கு தான் தெரியும். அந்த ரிஸ்க் வந்துச்சா க்ளோஸ் பண்ணிடுங்க, அந்த ப்ராஃபிட் வந்துச்சா க்ளோஸ் பண்ணிடுங்க. மார்க்கெட் இருந்துக்கிட்டே தான் இருக்கும், ஆனால் நம்ம மார்க்கெட்டில் இருக்கணும்ல, அதுக்காக சொல்கிறேன். ஸோ அதனால் ரொம்ப இந்த ஒரே நாளில் ப்ராஃபிட் பார்க்கணுன்னு நினைக்காதீங்க. அந்த க்ரீடினஸ் தான் நிறைய பேரை பார்த்திங்கன்னா இங்கே வந்து மார்க்கெட்லேருந்து அழிச்சு தூக்கியிருக்கு. அந்த ஒரே நாளில் நான் நிறைய ப்ராஃபிட் பார்க்கணும், நிறைய குவான்டிட்டி போடுறேன், நிறைய குவான்டிட்டி போட்டால் எனக்கு நிறைய ப்ராஃபிட் வரும், ஒரே நாளில் நான் வந்து 1 லட்சம் எடுக்கும் பாரு, அப்படியே யோசிக்கிறீங்க. ஒரு நாளில் 10,000 எடுக்கேன், ஒரு நாள் 5,000 எடுக்கனே இப்படி வருவோம். அப்படின்னா என்ன ஆகும், நீங்கள் ஒரு 20 நாளோ இல்லை அதிகபட்சம் 1 மாதமோ ட்ரேட் பண்ண வேண்டியது இருக்கும். அப்படி பண்ணாலும் தான் அதே காசு தானே வரப்போகுது. அதுக்கு ஒரே நாளில் கஷ்டப்பட்டு ரிஸ்க் அடித்து வேர்த்து விறுவிறுத்து 1 லட்ச ரூபா வருதா இல்லையான்னு பார்த்துக்கிட்டே இருந்து எதுக்கு இதெல்லாம்? இது வந்து அந்த மாதிரி ஹை குவான்டிட்டி போட்டு ட்ரேட் பண்ணுறவங்களுக்கு சொல்கிறேன், சரிங்களா? அப்படி பண்ணாமல் கொஞ்சம் வந்து ப்ராக்டிக்கலாக நீங்கள் இதை ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸி. ஏன்னா நீங்கள் இந்த ஹையர் டைம் ஃப்ரேமில் அதுவும் நிஃப்டிலாம் ரொம்பவே பெர்ஃபெக்டாக நமக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுங்க. ஹையர் டைம் ஃப்ரேமில் நீங்கள் ரெசிஸ்டன்ஸ் சப்போர்ட்லாம் வரைஞ்சி நீங்கள் ட்ரேட் பண்ணி பாருங்கள், நிஃப்டிலாம் சூப்பராக உங்களுக்கு ட்ரேட் ஆப்பர்ச்சுனிட்டி நிறைய கிடைக்கும். நீங்கள் இந்த ஹையர் டைம் ஃப்ரேமில் இந்த மாதிரி ரெசிஸ்டன்ஸ் சப்போர்ட் வரைஞ்சிட்டு பொசிஷனாகவும் வச்சுக்கோங்க, பொசிஷனாகவும் இது பேஸ் பண்ணி ட்ரேட் எடுத்து பாருங்கள், உங்களுக்கு சூப்பரான ப்ராஃபிட் கிடைக்கும், சரிங்களா? ஸோ பேங்க் நிஃப்டி நான் ஏன் பெருசாக சொல்ல மாட்டேங்கிறேன் அப்படின்னா, பேங்க் நிஃப்டி வந்து சும்மா அதில் எக்கச்சக்க வால்யூம் பில்ட் ஆகும் ஒரு நாளில். அதில் என்ன பிரச்சனை ஆகும்னா அந்த மூவ்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்மளால் வந்து ப்ரைஸும் கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கும். ஏன்னா பேங்க் நிஃப்டியில் நல்ல மூவ்மெண்ட் ஆகிற ஸ்ட்ரைக் பார்த்திங்கன்னா குறைஞ்சது நீங்கள் 350 ரூபாய்க்கு மேலே எடுக்க வேண்டியது இருக்கும். 350 ரூபா 400 ரூபா 450 ரூபா அந்த மாதிரி. ஆனால் நிஃப்டியில் 200 ரூபா இருக்க ஸ்ட்ரைக்கே பார்த்திங்கன்னா நல்ல மூவ் ஆகும். 200 ரூபா இருக்க ஸ்ட்ரைக் எடுக்கிறதுக்கு உங்களுக்கு வந்து 10,000 ரூபாயே போதும். 50 குவான்டிட்டி வச்சு ட்ரேட் பண்ணிங்கன்னா மட்டும். நான் சிங்கிள் குவான்டிட்டி தான் இப்போ பேசிகிட்டு இருக்கேன், சிங்கிள் லாட்டுக்கு. ஸோ அதை நீங்கள் எடுத்திங்கனாலே உங்களுக்கு நல்ல மூவ்மெண்ட்டும் கிடைக்கும். அது ஒரு நாளைக்கு சாலிடாக ஒரு 30 பாயிண்ட் 40 பாயிண்டில் மூவ் ஆகும்னு வைங்க. உங்களுக்கு ஈஸியாகவே 1000 ரூபா 2000 ரூபா ப்ராஃபிட் புக் பண்ணுறது பெரிய விஷயமா இருக்குது.
இப்படி தான் நீங்கள் ட்ரேடில் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் வந்து உங்களை வந்து மெருகேற்றிட்டு வரணும். சரிங்களா? முதல்ல எடுத்தவொடனே பார்த்துட்டு யாரோ இந்த ஸ்க்ரீன்ஷாட் பார்த்துட்டோ இல்லை இவங்க சொல்கிறாங்க அவங்க சொல்கிறாங்கன்னு இன்னும் நிறைய யூடியூப் சேனல்லாம் எக்கச்சக்கம் வேறு லெவல்லாம் போடுவாங்க. நானுமே நிறைய பார்ப்பேன். அந்த மாதிரிலாம் பார்த்துட்டு உள்ளே வந்தீங்கன்னா இங்கே ரியாலிட்டி வேறு. ஸோ அதனால் தயவு செஞ்சு மாட்டிக்காதீங்க. நான் சொன்ன இந்த சில பாயிண்ட்ஸ்லாம் வந்து நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களோட ட்ரேடிங்கில் நீங்கள் இன்க்ளூட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு நல்லாவே வந்து நீங்கள் ப்ராஃபிட் மேக் பண்ண முடியும். ஃபஸ்ட்டு கேபிட்டல் ப்ரொடக்ஷன் ஆகும். இங்கே அதுதான் மெயின். அதை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னா நான் இப்போவும் சொல்கிற ட்ரேடிங்கில் இருப்பீங்க, இல்லைனா கண்டிப்பாக இருக்க மாட்டீங்க. சரிங்களா? சரி, ஓகே. நம்மளோட GAN மெத்தட் கோர்ஸ் நம்ம வந்து கண்டக்ட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அந்த கோர்ஸில் என்னெல்லாம் டீச் பண்ணணும் பார்த்தீங்கன்னா GAN மெத்தட்ஸ், அப்புறம் ஆப்ஷன் கிரீக்ஸ் கேல்குலேஷன்ஸ், இதெல்லாம் பேஸ் பண்ணி நம்ம எப்படி ட்ரேட் எடுக்கலாம். ஸோ அதை பேஸ் பண்ணி இப்போ GAN மெத்தட் வந்து பார்த்திங்கன்னா எங்கே ட்ரெண்ட் ரிவர்சல் நடக்கலாம், சரிங்களா, அந்த ஃபைண்ட் அவுட் பண்ணதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எவ்வளோ பெரிய வாலட்டைலான மார்க்கெட் இருந்தாலும் சரி, அந்த GAN மெத்தட் வந்து நான் நிச்சயமாக சொல்கிறேன், உங்களுக்கு வந்து ட்ரெண்ட் ரிவர்சல் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு அதை விட பெஸ்ட்டு வந்து மார்க்கெட்டில் எதுவுமே கிடையாது. சரிங்களா? ஒன்று. அப்புறம் ஆப்ஷன் கிரீக்ஸ் வந்து எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு ஸ்ட்ரைக் எடுக்கணும்னா அதை எங்கே ஸ்டாப் லாஸ் ப்ளேஸ் பண்ணலாம், அந்த ஸ்ட்ரைக் எவ்வளோ தூரம் போகும், அதாவது டார்கெட் எப்படி ஃபிக்ஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத எக்ஸாக்டாக சொல்கிறாங்க. எக்ஸாக்டாக அது நம்மளால் ஆப்ஷன் கிரீக்ஸ் கேல்குலேஷன் மூலிமா அது பண்ண முடியும். சரிங்களா? ஸோ இதெல்லாம் நீங்கள் வந்து இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா நம்மளோட டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம வந்து டெய்லி வந்து டெலகிராம் அப்டேட்ஸ் கொடுக்குறது நான் சொன்ன இந்த 2 மெத்தட்ஸை பேஸ் பண்ணி தான். ஸோ நம்மளோட டெலகிராம் குரூப்போட லிங்க்கை நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். ஸோ அதை வச்சு பாருங்கள் எந்த அளவுக்கு அந்த ஆப்ஷன் கிரீக்ஸும் GAN மெத்தடும் மார்க்கெட்டில் வந்து பயன்படுதுன்னு நீங்கள் வந்து நல்லாவே புரிஞ்சுப்பீங்க. ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு கூட விருப்பம் இருக்கவங்க கோர்ஸுக்கு வந்து நீங்கள் ஜாயின் பண்ண நினச்சிங்கன்னா என்னை தாராளமாக காண்டாக்ட் பண்ணலாம். ஸோ அதே மாதிரி நீங்கள் வந்து டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண நினச்சிங்கன்னா அதுக்கும் நான் வந்து கீழே லிங்க் கொடுத்துருக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. ஸோ என்னோடய ரெஃபரலில் நீங்கள் வந்து டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இப்போ தீபாவளி ஆஃபர் கொடுத்துருக்கேன். 1 இயர் நம்மளோட ப்ரீமியம் கால்ஸ் நம்ம கொடுப்போம். ஸோ அது போக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லைவ் ட்ரேட் சப்போர்ட்டில் இருக்கும். ஸோ நீங்கள் லைவ் ட்ரேடில் என் கூட கனெக்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் எதனாலும் நீங்கள் வந்து என்கிட்ட சஜஷன் கேட்கலாம். சரிங்களா? நான் வந்து உங்களுக்கு சொல்லுவேன், இந்த மாதிரி நீங்கள் வந்து இதை ஃபோக்கஸ் பண்ணுங்கள், இந்த ஸ்ட்ரைக் ஃபோக்கஸ் பண்ணுங்கள், இங்கே ரிஜெக்ஷன் ஆக வாய்ப்பு இருக்குது, இங்கே சப்போர்ட் எடுக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு உங்களுக்கு வந்து டைம்லி அப்டேட் வந்து உங்களுக்கு கிடச்சிட்டே இருக்கும். சரிங்களா? ஸோ வாய்ப்பு நல்லா பயன்படுத்திக்கோங்க. இந்த மெத்தட்ஸ் கற்றுக்கினாலும் சொல்லுங்கள், இல்லை நீ டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணாலும் நீங்கள் சொல்லுங்கள். ஸோ அதை பேஸ் பண்ணி நம்ம வந்து உங்களுக்கு வந்து ட்ரேடிங்கை ப்ராஃபிட்டபுளாக கொண்டு போகலாம். ரொம்ப ஈஸி தாங்க. அந்த 2 மெத்தட்ஸை நீங்கள் கற்றுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். சரிங்களா? ஸோ அதே மாதிரி டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த விதமான ஃபீச்சர்ஸ்லாம் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ நீங்கள் அதையும் பயன்படுத்திக்கலாம். ஸோ விருப்பம் இருக்கவங்க எதுனாலும் சரி காண்டாக்ட் பண்ணுங்கள். சரிங்களா? ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முக்கியமாக சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.